ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறோம். இது ஒரு பசுமை நிலம் போல இருந்த ஒரு குடும்பத்தில் நடந்த கருப்பு காட்சி. பள்ளி லைஃப் ஆரம்பித்த முதல் நாளே ஒரு +2 மாணவி தனது உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். காதலன் சொன்ன ஒரு வார்த்தைதான் அந்த பசுமை கனவுகளை கொண்ட உயிரை சிதைத்தது. இது ஒரு காதலின் கலங்கி போன முடிவா, இல்லை சமுதாயம் கொடுத்த அழுத்தமா? திருவள்ளூர் மாவட்டம் ஒரு அமைதியான கிராமம். 17 வயதுடைய மாணவி காலையில் புத்தக பையில் கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் வைத்து பள்ளிக்கு சென்றார். ஆனால் பள்ளி முடிந்து வந்ததும் வீட்டிலிருந்த பங்கலில் தூக்கு போட்டு உயிரை மாய்த்துள்ளார். பெற்றோர் பதறி லோக்கல் போலீசாருக்கு தகவல். உடனடியாக விசாரணை துவங்கப்பட்டது. மனதை நெகிழ வைக்கும் கண்களுடன் தாயார் கூறினார், என் மகளுக்கு எந்த கவலையும் தெரியவில்லை. அவள் எப்போதும் சந்தோஷமாயிருந்தா. பெற்றோர் பேச்சிலிருந்து ஒரு விஷயம் மட்டும் தெரிந்தது, அவள் ஒருவருடன் அடிக்கடி பேசுவதே அவங்க கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஷூட் போலீசார் கைப்பற்றிய கடைசி வாட்ஸ்அப் மெசேஜஸ், நீ என்னை நம்பலையே, இனி பேசக்கூட வேண்டாம், காதலன் நான் பயந்து போயிட்டேன், பாப்பா தான் என் ஒற்றை ஆசை. மாணவி காதலன் கூறிய சில கடுமையான வார்த்தைகள் அந்த மாணவியின் மனதை கிழித்துவிட்டன. ஒரு பச்சிளம் மனசு +2 மாணவர்கள் மீது கல்வி, காதல், எதிர்பார்ப்பு, ஒப்பீட்டு அழுத்தம் அனைத்தும் சுமையாய் மாறுகிறது. இதே சமயத்தில் சமூகத்தில் ஏன் இவந்த இன்னும் குழந்தைகள் என்பதற்கு பதிலாக ஏன் இவந்த இப்படி என்ற கேள்வி மட்டுமே வருகிறது. இன்று இந்த சம்பவம் நமக்கு சொல்ல வருவது ஒன்று, குழந்தைகளை கேளுங்கள், பேசலிடுங்கள், நம்புங்கள். ஒரு வார்த்தை, ஒரு பதில், ஒரு பிம்பம் ஒரு குழந்தையின் உயிரை வாங்கக்கூடும். நாம் கவனிக்காத நிமிடங்கள் ஒருவரின் வாழ்வை முடிக்கக்கூடும். இந்த சோக நிகழ்வு நமக்கெல்லாம் விழிப்புணர்வாக இருந்திருக்கட்டும். இந்த செய்தி உங்கள் மனதை தொட்டதா? உங்கள் கருத்தை கீழே காமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற உணர்வுபூர்வ நியூஸ் வீடியோக்கள் தொடர விருப்பமா? அப்போ கிரைம் பஸ்டர் நியூஸ் சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கன் அழுத்துங்கள். நன்றி. உங்கள் நாள் நல்வராகட்டும்.